வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பி சார்ட், அதாவது ப்ரிப்பரேஷன் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பி சார்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெக்ட் ப்ரிப்பரேஷனுக்காக, அதாவது கண்ட்ரோலாக வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிம்பிள் டேட்டா செட்டை யூஸ் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மினி டேப்பில் நான் காமிக்கிறேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பி சார்ட்னா என்ன? பி சார்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் சார்ட். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா ப்ரிப்பரேஷன், அதாவது கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸு, ரிஜெக்டட் பார்ட்ஸு ஆர் சர்வீஸ் எரர்ஸு ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு டிஃபெக்டிவ் ஸ்லாஷ் டோட்டல் இன்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ பர்பஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த பி சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். அந்த என்ன சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஃபேக்ட்ரியில் நான் ஒரு சாம்பிள்ஸ் எடுக்கிறேன். ஒரு சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 100 பார்ட்ஸ் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எத்தனை டிஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் டேட்டா நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா ஃபஸ்ட்டு நான் டேட்டா என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு C1ல் சாம்பிள்னு டைப் பண்ணிக்கிறேன். சாம்பிள். D2ல இன்ஸ்பெக்டட். அதே C3ல டிஃபெக்டிவ். ஓகேங்களா? இப்போ சாம்பிள் நம்பர் 1, சாம்பிள் நம்பர் 2, சாம்பிள் நம்பர் 3, சாம்பிள் நம்பர் 4, நம்பர் 5. மொத்தத்தில் நம்பர் இது பண்ண இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். 100 நம்பர்ஸு. அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 5 டிஃபெக்ட் வந்திருக்க மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு 3 டிஃபெக்ட் வந்துற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 7 டிஃபெக்ட் வந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 4. ஓகே, இப்போ நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 செட்டு சாம்பிள் எடுத்துருக்கோம். 100 பீஸ், அதாவது 100 பார்ட் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அந்த செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபெக்ட் வந்தது ஃபஸ்ட்டு சாம்பிளில் உங்களுக்கு 5 வந்திருக்கு. அதே 2வது சாம்பிளில் நம்மளுக்கு 3 வந்திருக்கு. அதே இது வந்து நம்மளுக்கு 3வது சாம்பிளில் 7 வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு. அதே 4வது சாம்பிளில் நம்மளுக்கு 6 வந்திருக்கு. 5வது சாம்பிளில் நம்மளுக்கு 4 வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை உங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மினி டேப்பில் C1ல் சாம்பிள் இருக்கும், C2ல் இன்ஸ்பெக்டட், C3ல் டிஃபெக்டிவ். இது 3ஐயும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெனு பாரில் போயிட்டு ஸ்டாட்டில் நீங்கள் கண்ட்ரோல் சார்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னு சூஸ் பண்ணதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆட்ரிபியூட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி அது கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றா பி சார்ட் இருக்கும். ஸோ இந்த பி சார்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் சார்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பி சார்ட்டோட டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். டைலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியபிளில் இந்த இன்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த டிஃபெக்டிவ் தான் நம்ம வேரியபிளில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்குரூப் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்பெக்டட் தான் நம்மளோட சப்குரூப் சைஸு. ஸோ இன்ஸ்பெக்டடை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் சப்குரூப் சைஸில். இன்ஸ்பெக்டட். ஓகே, இப்போ கிளிக் ஆன் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கறதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் சார்ட்டு கிரியேட் ஆகி வந்துடும். அதாவது பி சார்ட்டு நம்மளோட கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சார்ட்டு நம்ம பார்த்து எப்படி இன்டர்பிரேஷன், அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டில் இருக்கிற சென்டர் லைன் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரிப்பரேஷன் டிஃபெக்ட்ஸை நம்மளுக்கு காட்டுறதுக்காக யூஸ் ஆகும். மேலே உள்ள லைன் வந்து உங்களுக்கு UCL, அப்பர் கண்ட்ரோல் லிமிட். அதே கீழே உள்ள லைன் வந்து உங்களுக்கு LCL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்படிங்கிறது. ஸோ பாயிண்ட் எல்லாமே லிமிட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே பாயிண்ட்டு லிமிட்டை கிராஸ் பண்ணால் அன்அசைனபிளாக கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு பி சார்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மினி டேப்போட நெக்ஸ்ட் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.